தமிழ் நேசனின் சிறப்பு செய்தி. அதாவது எந்த வேலை செய்கின்றவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவருக்கு நல்லபடியாக வேலையை முடிக்கணும். கோட்டுமலை பிள்ளையார் கோவில் விமான ராஜகோபுர பாலஸ்தாபன விழா விமர்சையாக நடைபெற்றது. மலேசிய திருநாட்டில் மிகவும் புகழ்பெற்ற கோலாலும்பூர் கோட்டுமலை பிள்ளையார் கோவில் மகா கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு மே 27 புதன்கிழமை காலை 10 மணிக்கு மேல் விமான ராஜகோபுர பாலஸ்தாபன விழா மிகவும் விமர்சையாக நடைபெற்றது. காலை 8 மணிக்கு மேல் விநாயகர் வழிபாட்டை தொடர்ந்து விமான ராஜகோபுர பாலஸ்தாபன விழா ஆகம முறைப்படி தொடங்கியது. ஸ்ரீ மகா மாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ ஆர் நடராஜா, புவான் மல்லிகா நடராஜா தலைமையில் நடைபெற்ற இந்த விழாவில் செயலாளர் சேதுபதி, பொருளாளர் டத்தோ அழகன், அறங்காவலர் கதிரேசன், டத்தோ கண்ணா சிவக்குமார் உட்பட பலரும் கலந்து சிறப்பித்தனர். தற்போது கோவில் சுற்றி கருங்கற்கள் தூண்கள் பொருத்தும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. விநாயகர் சதுர்த்தி விழா முன்னர் கோவில் மகா கும்பாபிஷேகம் நடத்த ஏற்பாடுகள் செய்யப்படும் என்று தான் ஸ்ரீ நடராஜா தெரிவித்தார். கோட்டுமலை விநாயகர் கோயிலுடைய கும்பாபிஷேகம் எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. எப்போன்னு எனக்கு கேட்குறாங்க. ஆனால் இதில் கும்பாபிஷேகத்தை ஆவணி மாதத்தில் விநாயகர் சதுர்த்திக்கு முன்னால் நடத்திவிட வேண்டும் என்று திட்டமிட்டு அதற்கான வேலைகளை துரிதப்படுத்தி கொண்டிருக்கின்றோம். இந்த கருங்கற்களுடைய வேலை இன்னும் ஒரு மாதத்தில் முடிஞ்சிடும். எல்லா முக்கால்வாசி கருங்கல் எல்லாம் பதிச்சாச்சு. இனிமேல் இன்டீரியர் வேலை தான். அது ஒரு பகுதி தான் மேலே நம்ம கட்ட போகிற புதிய ராஜகோபுரம். மற்ற தங்கத்துக்கு முலாம் பூசுறது, தங்கத்தை பூசுறது, தங்கத்துக்கு உள்ள இதெல்லாம் டொனேஷன்லாம் கொடுத்துட்டாங்க. அதெல்லாம் உருக்கி அதெல்லாம் அடித்து நம்ம ஒட்டுற வேலை தான் இருக்குது. இந்த ராஜகோபுரத்தை முன்னுக்கு இருக்கிற ராஜகோபுரத்தை உடைச்சிட்டு அது கட்டுறதுக்கு தான் இன்றைக்கி இந்த பூஜை, பாலஸ்தாபன பூஜை. அதாவது எந்த வேலை செய்கின்றவர்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் அவருக்கு நல்லபடியாக வேலையை முடிக்கணும். ரெண்டாவது கால்வெலாம் மேலே படம். நம்ம இந்து சாஸ்திரத்து பிரகாரம் விநாயகத்துக்கு மேலே இருக்கின்றனால getting a permission from the Lord விநாயகர், அவருடைய இது ஆசி வேணும். அதன் பிறகு இருக்கிற முன்னுக்கு இருக்கிறதெல்லாம் உடைச்சிட்டு புதிதாக ராஜகோபுரம் கட்டிடுவோம். அது ஒரு மாதத்தில் முடிச்சிடுவோம். இந்த பக்கம்லாம் கட்டியாச்சு. ஆக நம்ம நினச்சிருக்க டேட்டு ஆவணி மாதம் நடத்திடணும். விநாயகர் சதுர்த்திக்கு முன்னால் நடத்திடணும். இதெல்லாம் ஆண்டவனுடைய கிருபையாக இருந்தால், ஸ்ரீ கணேசன் பெருமானுடைய அருள் இருக்குமே ஆனால், அவருக்கு இந்த தேதியில் தான் கும்பாபிஷேகம் நடைபெறும் என்று இருக்குமே ஆனால் நிச்சயமாக அது நடைபெறும். நடத்திவிட வேண்டும் என்பதற்காகத்தான் நம்ம துரிதமாக வேலை நடந்துக்கிட்டு. இதுதான் அந்த இன்றைய பூஜையினுடைய पुष्पं वेदा पुष्पवान् प्रजावान् पुष्पवान् प्रजावान् पुष्पवान् भवति यदेवं वेदा यो वा
சிவனே போற்றி. கணேசர் தாமரை திருவடிகள் வாழ்க. அதன் மீது நீங்காத நிம்மதி நிலவோடு தமிழ் நேசன் டிவியை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க. இது ஒரு தமிழ் நேசன் டிவி தயாரிப்பு.